5000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, பணம் போயிடும். மாதம் 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியும். அப்போ தான் ஸ்கேல் ஒர்க் அவுட் ஆகும். எஸ், உங்களால மினிமம் 40,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தான் நீங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த 40,000 ரூபாய் உங்களுடைய டோட்டல் இன்கம் இல்ல, உங்களுடைய இன்கம்ல இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போக வெறும் 40,000 அமெரிக்கன் மார்க்கெட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியும்னா தான் நீங்க இந்த சைடே போகணும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய இந்தியன் ருப்பியை முதல்ல டாலரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க. இதை தவிர இந்தியன் சைட்ல இருந்து ஒரு புரோக்கரேஜ் ஃபீஸ், யூஎஸ் மார்க்கெட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் ஃபீஸ், நம்ம கிட்ட எப்படி எஸ்டிடி வாங்குவாங்களோ அந்த மாதிரி யூஎஸ் சைட்ல ஒரு டேக்ஸ், அதுக்கப்புறமா டிவிடெண்ட் ஏதாச்சும் அந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னா அதுல இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டேக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் அப்ரிசியேஷன் அண்ட் அந்த ஸ்டாக்கோட growth ரேட்டை விட டாக்ஸ் ரேட்ஸும் brokerage ரேட்ஸும் ஈக்குவலா இல்ல அதை விட அதிகமா வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலான ப்ராஃபிட்டை earn பண்ண முடியாது. ஸோ மந்த்லி 40,000 கன்சிஸ்டன்டா ஒரு வருஷம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதாவது வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தான் யூஎஸ் மார்க்கெட் பக்கம் போறதுல ஏதாச்சும் யூஸ் இருக்கும்.